என்னத்தா? ஒன்றும் இல்லை. உனக்கும் எனக்கும் ஜாதி வித்தியாசம் இல்லை, உறவு வித்தியாசம் இல்லை, மனசு வித்தியாசம் இல்லை, வசதி வித்தியாசம் இல்லை. நம்ம காதலுக்கு இடைஞ்சல் வரும்னு நான் நினைக்கல. எதை இடைஞ்சல் நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க? அப்பா தட்டு மாத்தினதையா? அப்பா தான் தட்டு மாத்தினாரு, நான் தாலி வாங்கிக்கலையே. பின்ன ஏன் கவலைப்படுற நீ? காதலனா என்னன்னு தெரியும். அது தோத்து போச்சுன்னு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியும். அதுவும் அரை ட்ரௌசர் போட்ட காலத்துல இருந்து இவதான் என் பொண்டாட்டின்னு இருந்து திடீர்னு இல்லைன்னா தெரியும். ஆனா ஒண்ணு, ஒரு பொண்ணை ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணாலே அவ அவனுக்கு அரை பொண்டாட்டி மாதிரி. இவ எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. இந்த நேரத்தில் நீ இவளோட பேசிட்டு இருக்கிறது எனக்கு சரின்னு தோணல. நீ வீட்டுக்கு போ. அத நீ சொல்ல வேண்டியதில்லை. இனிமே நான் தான் சொல்லணும். வேணாம், உணர்ச்சி வசப்படாத. எனக்கு உரிமை இருக்கு. மீனாவை எப்போ தூக்கிட்டு வந்து என்னால தாலி கட்ட முடியும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா சொன்னான், உரிமை இருக்குன்னு சொன்னான். அதுவும் என்கிட்ட. அப்படி அவன் சொன்ன வரைக்கும் அவன் போடுற மேடையில அவன் கொண்டு வர தாலியை கட்டி மீனாவை கூப்பிட்டு வரணும். அதான்டா எனக்கு கௌரவம். பொன்னாடி வளர்த்து வச்சிருக்க. வேற ஒருத்தருக்கு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நடுராத்துல இவன் இன்னொருத்தன் கூட பேசிட்டு வர. இதான் நீ வளர்த்த லட்சணமா? இல்ல நீயே போக சொன்னியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. தாலி கட்டி அவளை வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. ஜாக்கிரதை. மீனா, என்னாச்சு? ஏன் அழற? அழாத, நான் இருக்கேன்ல. நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். நீ தானே சொன்ன இந்த கழுத்துல நான் தான் தாலி கட்டணும். அப்படி நீயே சொன்ன வரைக்கும் நான் சும்மா இருப்பேனா? இத பார், கல்யாண மேடை தான் அவன் போட போறான். ஆனா தாலியை நான் தான் கட்ட போறேன். தைரியமா இரு. குமாரதா, நீ சொந்தங்கிறதுனால மட்டும் நான் உன்னை காதலிக்கல. முதல்ல உன்னோட தைரியத்தை தான் நான் விரும்பினேன். என்னை காப்பாத்திடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன விட்டுறியா? ஐயா, ஐயா, என்ன விட்டுறியா? அடிக்காதீங்கயா. ஐயா, ஐயா, வேண்டாயா. ஐயா, 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 வேண்டாங்கயா. ஏய், இன்னொரு தடவை இப்படி பண்ண கொடல உருவிடுற ராஸ்கல். என்ன பாக்குற? இல்ல என்ன தப்பு பண்ணா நான் இந்த அடி அடிச்சீங்க? நான் அவனை அடிக்கல. நேத்து நான் கட்டிக்க போற பொண்ணை பார்த்தேன். மாவன் மகன் கிட்ட பேசிட்டு இருந்தா ராத்திரியில. அவன் அவளை இவ்வளவு வயசுல நேசிட்டு இருக்கா. இவ்வளவு வயசுல இருக்கு விட மாட்டான். அவ்வளவு சுலபா நான் அவளை கட்டிக்க விட மாட்டான். வருவான், என் கல்யாணத்துக்கு அவன் வருவான். அப்படி வந்தாலும் அவன் வரக்கூடாது. அவன் தலைதான் வரணும். உனக்கு ஒரு அவமானம்னா அது எங்களுக்கு தான்டா. அவனை மறுபடியும் சந்திக்கிறோம், நிச்சயம் அடிக்கிறோம். அதுக்கு அவசியமே இல்லை. அந்த குமார் கட்டிக்க வேண்டிய பொண்ணை மேலப்பட்டி ராமசாமி மகன் கட்டிக்க போறான். அதுல பிரச்சனை வரும். அப்ப அவன் நிச்சயம் அடி வாங்குவான். அவன் அடி வாங்குறது முக்கியம் இல்ல, நான் அடிக்கணும். இந்த கையால அடிக்கணும். நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத.
நீ கல்யாணம் தான் வச்சிருக்கியா இல்ல வெட்டுக்குத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கியா? யோ என்னையா சொல்ற? ஏய்யா, உன் பொண்ணு சடங்குக்கு முறை செய்யறதே விட்டு கொடுக்காதவன் முறை பண்ண அடுத்தவன் கட்டிட்டு போறதுக்கு எப்படியா விட்டு கொடுப்பான்? அவன் தான் அப்படின்னா நீ பாத்திருக்கிய மாப்பிள அவன் ஒருத்தத்தால ஊரையே கொளுத்திடுவான் ஐயா. யோ, ஒரே சபையில 2 பேரையும் மோத விட பாக்குறியே, அங்க மஞ்சளும் குங்குமமா மணக்கும், ரத்தமும் சகதியும் இல்ல மிதக்கும். யோ உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? கெட்டதை சொல்லி பயமுறுத்தவில்லையா, உனக்கு நல்லதுதான் சொல்ல வந்த. உன் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அந்த குமார் பயல கல்யாணத்துக்கு வரவிடாம பாத்துக்க. ஏய், என் புக்கு தொடாத, தொட்ட அடிப்பேன். வாங்க மாமா, உட்காருங்க, நான் போய் அம்மா கூட்டிட்டு வரேன். மாமா ராஜலட்சுமி, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். தாய்மாமன் வீட்டுக்கு சொல்லாம இருக்கிறது தப்புன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தாய் மாமா வீட்டுல மாப்பிள்ள இருக்கும்போது பொண்ணை வெளியில கொடுக்கறது தப்புன்னு யாரும் சொல்லலையா? அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எந்த முடிவு எடுத்தாலும் உங்களை கேட்காம எடுக்கிறதே இல்லை. உங்க குடும்பத்தை வேறொரு குடும்பமா நினைக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது மீனாவை வெளியில கொடுக்க உங்களுக்கு எப்படி என்ன மனசு வந்தது? மேலப்பட்டி ராமசாமி வீட்டுல இருந்து பொண்ணு கேட்கும் போது எப்படி தரமாட்டேன்னு சொல்ல எனக்கு மனசு வரும்? குமாரும் மீனாவும் குழந்தையா இருக்கும் போதே ஒருத்தருக்கு ஒருத்தர்ல நாம தான் முடிவு பண்ணோம். குழந்தைய இருக்கையில சரியா தான் இருந்துச்சு. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளுடைய எதிர்காலத்தை நினைக்கையில நல்ல மாப்பிளைய தேட வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ஏன் மகனுக்கு என்ன குறை? பெரியவங்களை மதிக்கலைங்கிறது குறை, ஏதாவது வேலை பார்த்து சம்பாதிக்கலைங்கிறது குறை. அது மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அண்ணே, தகுதியை பத்தி நீங்க பேசாதீங்க. இந்த வீட்டு வேலைக்காரன் தானே நினைச்சு பேசுறியா? இப்ப கூட இந்த வீட்டு மருமகனா நான் வரல, மேலப்பட்டி ராமசாமியுடைய சம்பந்தியா தான் வந்திருக்கேன். வர்றேன். இந்த வீட்டுல வசதின்னு ஒண்ணு இருந்துச்சு, அது இப்ப இல்ல. இந்த வீட்டுல கௌரவம்னு ஒண்ணு இருந்துச்சு, அதுவும் இப்ப இல்ல. இந்த வீட்டுல ரோஷன் ஒண்ணு இருந்துச்சு, அதாவது இருந்துச்சுன்னா உன் பையனை என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி. என்னம்மா இங்க வந்து நிக்கிற? மீனா கல்யாணம் தெரியுமா? தெரியுமா? என்ன முடிவு பண்ணிருக்கேன்? கல்யாணத்தன்னைக்கு எப்படியாவது வந்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு மீனா சொல்லியிருக்கா. அதனால போய் கூட்டிட்டு வரலான்னு. நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன் தெரியுமா? என்ன முடிவு? நீ மீனாவை சுத்தமா மறந்துடணும். இனி அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த உறவும் கிடையாது. நான் செத்தா கூட அவங்க யாரும் இங்க வரக்கூடாது. என்னம்மா சொல்ற? மீனாவோட அப்பா இங்க வந்தாரு. இந்த குடும்பத்துக்கு ரோஷமாவது மிச்சம் இருந்தா தான் பொண்ணு கல்யாணத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு. நீ நிரூபிக்கணும். இந்த குடும்பத்துக்கு ரோஷம் மட்டும் இல்ல, சூடு சொரண மானம் அத்தனை இருக்குன்னு நிரூபிக்கணும். அம்மா, நான் மீனா மேல உயிரே வச்சிருக்கேம்மா. நானும் தாண்ட ஆசை வச்சிருந்தேன். மீனா இந்த வீட்டு மருமகளா வரணும், அவ மூலமா தான் இந்த வம்சம் விருத்தி அடையணும்னு. இப்ப ஏன் ஆசையும் உன் ஆசையும் முக்கியம் இல்ல, இந்த வீட்டு கௌரவம் தான் முக்கியம். அம்மா, நான் வருவேன்னு கல்யாண மேடையில காத்துட்டு இருப்பாம்மா. நான் போகலன்னா அவ செத்துருவாங்கறியா? நீ படி இறங்கி போன அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிடுவேன். அதுவும் எப்படி தெரியுமா? இந்த வீட்டுடைய கௌரவம் மரியாதை நான் பெத்த பிள்ளைனாலதான் போயிடுச்சுங்கிற வேதனையோட செத்துருவேன். அம்மா, இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் விட்டு கொடுமா. மீனா பாவம்மா. அப்போ உன்னால அவளை மறக்க முடியாதுல்ல? எங்க எல்லாரையும் விட அவதான் உனக்கு முக்கியமா போயிட்டால. உனக்கு வாசதான் பெருசா போயிடுச்சுல்ல? தெரியும்டா. பொதுவா பசங்க வளர்ந்து பெரியவங்களானதும் எவ்வளையோ ஒத்திய கட்டிட்டு பெத்தவங்களை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் புள்ள அப்படி இல்லைன்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் போய் தாண்டா, போலி தாண்டா. அம்மா, நீ எது வேணாலும் சொல்லு, ஆனா
நான் உன் மேல வச்சிருக்க பாசத்தை பொய்ன்னு சொல்லாத, போலின்னு சொல்லாத. உன்னால அவளை மறக்க முடியலன்னா நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் போய் தான்டா. அப்போ நான் அவளை மறந்துட்டா நான் உன் மேல வச்சிருக்க பாசம் உண்மைதானே? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்திடுவேன்ல. நான் அவளை மறந்துடுறேம்மா.